அண்மை செய்தி அனைத்து ஒப்புதல்களும் பெற்ற பிறகே கருணாநிதி நினைவிடத்தில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, முழு விவரம். வணக்கம். மெரினா கடற்கரையில் தற்போது இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவு இடத்திற்கு பக்கத்திலே கடலுக்கு உள் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு சின்னம் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் அதே போல அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நினைவிடங்கள், சமாதிகள் சுற்றுச்சூழல் விதிகளை ஆராயாமல் விதிகளை மீறி இருக்கிறார்களா என்பதை ஆராய கோரியும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் கருணாநிதி நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய 650 இடத்திலிருந்து 650 மீட்டர் தூரத்துல மெரினா கடற்கரையிலிருந்து 360 மீட்டர் தூரத்திலும் இந்த பேனா சிலையானது அமைக்கப்படுகிறது. இந்த பேனா சின்னம் அமைக்க அனுமதி கோரி மத்திய மாநில அரசுகளிடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து துறைகளின் ஒப்புதல்களை பெற்ற பிறகுதான் அந்த பேனா நினைவு சின்னம் அமைக்கக்கூடிய பணிகள் துவங்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது.